இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் கேட்ட டவுட் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருக்கீங்க. டைரெக்டாக நம்ம கிளினிக் வரக்கூடியவங்களும் கேட்டிருக்கீங்க. மேடம், இந்த சுக்கு பொடி யூஸ் பண்ணலாமா? சுக்கு வந்து உடம்புக்கு ஹீட் ஆகுமா? இல்லை நமக்கு ட்ரைனஸ் ஏற்படுமா? இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, பைல்ஸ் ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் வந்து சுக்கு பொடியை பயன்படுத்தலாமா? ஸோ இந்த கேள்வி தாங்க நிறைய பேருக்கு. சுக்குமே நம்ம பார்த்தோம்னா மருந்துகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதிலும் என்னன்னு நான் சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் ரெமிடிஸ் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு இல்லையா? சுக்கை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம், எந்த அளவு பயன்படுத்தலாம், எந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எல்லாமே சரியாகிறதுக்கு நமக்கு சுக்கு மிக சிறந்த ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீட்டிலலாம் காலையிலே நம்ம பார்த்துருப்போம் சுக்கு மல்லி காஃபி அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே இன்னும் நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். யாருக்கு தான் இந்த சுக்குமல்லி காஃபி பிடிக்காது? எல்லாருமே விரும்பி குடிப்போம். ஸோ அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் ரொம்ப. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கற்றாழை சாறு இல்லை வெந்நீர் விட்டு நல்லா கலந்து வலி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பற்று போடணும். தலைவலி, தலை நீர்க்கோவை, ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து பயன்படுத்தலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நிறைய மூலிகைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோங்க. ஒவ்வொரு மூலிகையோட மருத்துவ குணங்கள் என்ன, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் கேட்ட டவுட் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருக்கீங்க. டைரெக்டாக நம்ம கிளினிக் வரக்கூடியவங்களும் கேட்டிருக்கீங்க. மேடம், இந்த சுக்கு பொடி யூஸ் பண்ணலாமா? சுக்கு வந்து உடம்புக்கு ஹீட் ஆகுமா? இல்லை நமக்கு ட்ரைனஸ் ஏற்படுமா? இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, பைல்ஸ் ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் வந்து சுக்கு பொடியை பயன்படுத்தலாமா? ஸோ இந்த கேள்வி தாங்க நிறைய பேருக்கு இருக்குது. சுக்கு யார் யாரெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம், இந்த அற்புத மூலிகையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை நான் சொல்கிறேன். சித்த மருத்துவத்தில் ஒரு முதன்மையான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கு. நிறைய மருந்துகளில் செரிமானம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட கபம் சார்ந்த பிரச்சனைகள், வலிகள் தொடர்பான பிரச்சனைகள், வாதம் அதிகரித்திருந்து அதனால் வரக்கூடிய மூட்டு வலிகள், சரும நோய்கள் எல்லாத்துக்குமே, அதாவது திரிதோட சமனி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாதம், பித்தம், கபம் மூன்றுமே நமக்கு சமநிலையில் இருப்பதற்கு சுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இஞ்சியை வந்து பதப்படுத்தி உலர்த்தி நம்ம எடுத்துக்கொள்வது தான் சுக்கு அப்படின்னு சொல்கிறோம். சுக்குமே நம்ம பார்த்தோம்னா மருந்துகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதிலும் என்னன்னு நான் சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் ரெமிடிஸ் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு இல்லையா? சுக்கை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம், எந்த அளவு பயன்படுத்தலாம், எந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? பொதுவாக சுக்கு அப்படின்னு சொல்கிறது டைஜஷன், நம்மளுடைய உணவு செரிமானத்தை இது வந்து நல்லாவே அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மதிய வேளையில் நம்ம நல்ல உணவு சாப்பிட்டுட்டோம், நான்வெஜ்லாம் சாப்பிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2லிருந்து 3 பிஞ்ச், 3 சிட்டிகை அளவு சுக்கு பொடியை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம், அல்லது இதை தேனில் கலந்து சாப்பிடலாம். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா அதிகமான கபம் இருக்கும், சளி தொந்தரவு இருக்கும், இம்யூனிட்டியே இல்லைங்க. எங்கே போனாலும் உடனே லைட்டாக வெளில போயிட்டு வருவோம், கோல்டு, காஃபு, ஃபீவர், 1 வீக் படுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இதற்கு சுக்கு ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சுக்கை எப்படி பயன்படுத்தலாம்? சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவு எடுத்து போதும். 2 சிட்டிகை அளவு எடுத்துகிட்டு தேனில் கலந்து தினம்தோறும் காலையில் சாப்பிட்டுட்டு வரணும். தினம்தோறும் காலையில் இது சாப்பிடும்போது சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள், ஸோ இது எல்லாமே சரியாகிறதுக்கு நமக்கு சுக்கு மிக சிறந்த ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீட்டிலலாம் காலையிலே நம்ம பார்த்துருப்போம் சுக்கு மல்லி காஃபி அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே இன்னும் நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். யாருக்கு தான் இந்த சுக்குமல்லி காஃபி பிடிக்காது? எல்லாருமே விரும்பி குடிப்போம். ஸோ அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம். ஸோ சுக்குமல்லி காஃபி காலையில் குடிச்சு பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இதில் வந்து சுக்கு, தனியா விதைகள், மிளகு, சீரகம், சிற்றரத்தை, திப்பிலி, இத்தனை மூலிகைகளும் இருக்குது. இல்லைங்க இத்தனை மூலிகைகள் வேணாம், ரொம்ப சிம்பிளாக இந்த சுக்கு காஃபி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியா விதைகள், அதனோடு சேர்த்து சுக்கு,
மிளகு, சீரகம் இதுவே போதும். கண்டிப்பாக இதில் கருப்பட்டி போட்டு நம்ம குடிச்சு பார்த்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். புத்துணர்வாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். முக்கியமாக இந்த தைராய்டு இஷ்யூஸ், ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு டயர்ட்னஸ் காலையிலே இருக்கும். ஸோ அதை போக்குவதற்கு, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த சுக்கு மல்லி காஃபி நமக்கு பயன்படுது. இதையும் நம்ம நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அஜீரணம், புளித்த ஏப்பம், வயிறு உபசமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கிளாஸ் மோரில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சுக்கு, ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு, 1 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து குடிச்சிடணும். ஸோ மோர் இப்படி குடிக்கும்பொழுது உடலில் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பலன்கள் அப்படின்னு சொன்னால் அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து அஜீரணம் இருக்குது, இல்லை தொடர்ந்து தினம்தோறும் ஏதாவது ஒரு வேலையில் மோரோடு சுக்கு பொடியை சேர்த்து நம்ம குடிக்கும்பொழுது நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்குது. இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா பெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, வலி. ஸோ வலி நிவாரணி அப்படின்னு சொன்னோம்னா சுக்கை நம்ம சொல்லலாம். மூட்டு வலி இருக்குது, ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா லிகமெண்ட் டேர் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ தலைவலி இருந்தாலோ, அதுக்கப்புறம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் மூட்டுக்கு மூட்டு நமக்கு வந்து வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்தை குறைப்பதற்கோ, இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கோ, நீ ஜாயிண்டில் இருக்கக்கூடிய வீக்கம் அதை குறைப்பதற்கோ நமக்கு சுக்கு பற்று பயன்படுது. இந்த சுக்கு பற்று எப்படி செய்யலாம்? இந்த பவுடரை நம்ம வந்து ஒரு வாட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வலி இருக்கும் போதெல்லாம், இல்லை தொடர்ந்தோ நம்ம வந்து மூட்டுக்களில் இந்த பற்று மருந்தை பயன்படுத்தலாம். சுக்கு பொடி எடுத்து வச்சுக்கணும். இதனோட மஞ்சள் பொடி, இதனோட கொஞ்சமாக அஸ்வகந்தா. இது எந்த அளவில் நமக்கு தேவைப்படும்? அஸ்வகந்தா ஒரு 100 கிராம் இருக்குன்னா சுக்கு 50 கிராம், மஞ்சள் 50 கிராம். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கற்றாழை சாறு இல்லை வெந்நீர் விட்டு நல்லா கலந்து வலி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பற்று போடணும். தலைவலி, தலை நீர்க்கோவை, ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த பற்று மருந்து போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கும்பொழுது வலிகள் நமக்கு நல்லாவே குறையும். ஸோ ரத்தக்கட்டு இருந்தாலும், ஸோ அடிப்பட்ட வீக்கம் இருக்குது, தசை பிடிப்பு இருக்குனாலும் இந்த பற்று மருந்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சுக்கு பயன்படுத்தி முருங்கை மரத்தோட பட்டை இருக்கு இல்லைங்களா, இது முருங்கை மரத்தோட பட்டை அல்லது முருங்கை விதை பொடி, இது வந்து கடைகள்லேயே நமக்கு கிடைக்கும். ஸோ முருங்கை விதை பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுக்கணும். சுக்கு 1/4 ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டி இந்த தண்ணீரை குடிக்கும்போது உடலில் நமக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ உடலில் ஸ்டாமினா குறைவாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம். இதில் முக்கியமான ஒரு மருந்து வகை என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாட்பட்ட நோய்களுக்கு, இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதற்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து வகையை நான் சொல்கிறேன். மயஸ்தீனியா கிராவிஸ் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, மசில்ஸ் ரிலேட்டடாக மயோசைட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம சிறுங்கி பேராதி சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். எப்படின்னா சுக்கு பொடி, இதுக்கு ப்ராசஸை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சுக்குக்கு வந்து மேலே சுண்ணாம்பு வச்சு நல்லா கவசம் செய்த பிறகு நெருப்பில் வந்து சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் அந்த சுண்ணாம்பு கவசத்தை எல்லாம் நாங்கள் நீக்கிடுவோம். நீக்கிட்டு மேல் தோல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பவுடர் செய்து எடுத்துக்கணும். ஸோ இந்த பவுடரில் இஞ்சி சாறு விட்டு கலந்து வெயிலில் வைக்கணும். 3 முறை இஞ்சி சாறு விட்டு கலந்து வெயிலில் வச்சு எடுத்து இதை நம்ம யூஸ் பண்ணும்போது, அதாவது இது ஒரு 2 சிட்டிகை அளவு யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இது வரைக்கும் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் இருந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பெயின்லாம் என்னால் டாலரேட் பண்ணவே முடியலைங்க, குறையவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சிறுங்கி பேராதி சூர்ணம் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு டைஜஷன் இருந்தாலோ, தலைவலி இருந்தாலோ சுக்கு பயன்படுத்துகிறோம். முக்கியமாக நமக்கே தெரியும் திரிகடுகு சூர்ணம். சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ம் சேர்ந்தது தான் திரிகடுகு சூர்ணம். இதை பயன்படுத்தினாலே நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நீண்ட நாள் ஆஸ்மா, வீசிங் இது எல்லாமே நமக்கு குணமாகுது. ஸோ இந்த பதிவில் சுக்கு ஒரு அரிய மூலிகை. ஸோ இதை பற்றி பேசணுன்னா இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் கூட நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் சுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனோட மருத்துவ பலன்களை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.